இந்த டீமில் மை என்ன சொல்கிறது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துடுங்க, நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்க, 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவர். அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்டாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேங்க, 9:25 கால் பண்ணாரு, என்ன வெற்றிமாறன் என்ன இன்னும் வரல சார் வந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை, நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாம இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார், இல்லை வெற்றிமாறன் நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துடுச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார், மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்போ சொன்னார் அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அது நல்லா இது அப்படின்றாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போதே நோட் பண்ணியிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவார், அந்த அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கரெக்டாக அங்கேருந்து வச்சு அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார். அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சொல்ல. எனக்கு ரொம்ப அண்ட் எல்லாரும் சொல்ல ஒரு எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறத, அவங்க எல்லாம் பேசுறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாம எப்போ போனாலும் அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியம்ல உட்கார்ந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்தது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்கு. அப்புறமா வந்து as we take long time to make the film, அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும் போது சார் இல்லை சார் எனக்கு வேற மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டு வேற பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த டைரக்டர் அவங்க விஷயம் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை contribution to the film. அந்த personal like dislike ideology differences அதை பத்தியெல்லாம் அவர் கவலையே பண்றது கிடையாது. I am here to do what you ask me to do. நீ சொல்லு நான் செய்றேன், ஆனா நீ கரெக்டா சொல்லு, what do you want கிளியரா சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆனாலும் அவர் வந்து சரி he gives the time, சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள்
நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைன் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மற்ற மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல், அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு. இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கு, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவா ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு. அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா, வேற வழி இல்லை, அதனால ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு நான் சொன்னேன் தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பட் எனிவே இவ்வளவு நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான். ப்ரொடியூசருக்கு டைமு, பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு. அதோட சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி. என்னோட பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒர்க் பண்ணாங்க க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு, அதை பற்றி சொல்கிறார் அவர். ஸோ எனிவே ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ.